ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ ஃபேமிலியோட வெள்ளிமலை போயிட்டுருக்கோம். சிறுமலையில் இருக்க வெள்ளிமலை சிவன் கோயிலுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். நான், என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பையன், எங்கள் மாமா, எங்கள் அத்தை எல்லாருமே. எங்களுக்கு முன்னாடி தெரிகிற அந்த மலை தான் சிறுமலை. அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடினோம் இறப்பிலி உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம். இதுதான் வெள்ளிமலை. என்னப்பா அப்போ இந்த குட்டி மலை தான் வெள்ளிமலை. என்ன அங்கே மேலே 2 பேர் நிற்கிறாங்க பேர், தெரியுதா? நல்லாவே படி இருக்குது ஸ்டார்டிங்கில். வேற பப்பு எடுத்துட்டு வந்தோம். இப்படிதான் இருக்கும். இதுல செருப்பு போட முடியாது. நல்ல வேலை செருப்பு போட முடியாது. உனக்கு அது துணையா தூணா? உனக்கு நிறைய பேர் ஏறி வர்றாங்கம்மா, போயிட்டு வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. போகலாம். ரம்யமாக இருக்க இடம். நடப்போம், பொறுமையாக நடங்க, நாங்கள் வந்துடுவோம் வேகமாக. அவ்வளோதான். இந்த சைடு ரூபா இங்கே பாரு, இந்த சைடு நல்லா இருக்கு. கீழாக இருக்கு. நமசிவாய தாத்தா கூட கை கொண்டு பிடிச்சிருங்க. நமசிவாய சொல்லிக்கலாம், அதுதான் பலமா இருக்கும். கல்வி நமசிவாய நமசிவாய நமசிவாய. இது ஒரு பாக்கியம். பேரன் கூட ஏறுறது எவ்வளோ விசேஷம். நமசிவாய கைப்பிடிக்க கூடாதான். அம்மா வேற முடியாதுமா, கைப்பிடிக்காம. அம்மா உன்னை பிடிச்சிட்டாதான், நீ ஏதாவது தடுக்கினாலும் அண்ணா அம்மா பிடிச்சிடுவாங்க. நமசிவாய சிவாய நமசிவாய 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 அப்பனே. மலை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டெப்பாக தான் இருக்கும். ஃபுல்லாக கல் மண் தான். ரொம்பவே பார்த்து பார்த்து தான் ஏறுற மாதிரி இருக்கும். மெல்ல மெல்ல தான் போகணும். குழுகுள்ளாலும் இருக்கும்ல. அப்போ மழை பெய்யுதுடி. பப்பு இங்கிட்ட பப்பு முன்னாடி விடு. பாதி மலை ஏறி இருக்கும். பப்பு முன்னாடி விடு. வியூ மலை லைட்டாக தூருது. பாதி மலை ஏறினதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் அந்த மாதிரி ரொம்ப டியூண்டான ஒரு
பகுதி தான் இருக்கும் நடந்து போகிறதுக்கு. ஃபுல்லாகவே பாறையாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப பார்த்து தான் ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியாக வெள்ளிமலை மேலே வந்தாச்சு. கிளைமேட் செம்மையாக இருக்குது. அது அது மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் மழை பெய்யல, லைட்டாக துரிச்சு, அவ்வளோதான். இங்கே இருக்கிறது முருகன் கோயில். எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாப்லம்மா. இது சாமியை பார்த்துட்டா. இதெல்லாம் கையில் ஆகல. பிள்ளையார் கோயில். குச்சி இல்லைனா வந்துருக்க முடியாது ரூபா கண்டிப்பாக. இது முருகன் இருக்கார் இங்கே. அதுக்கப்புறம் சிவபெருமான். மேலே ஏறிட்டோம். டக்கு டக்குன்னு மலை ஏறி வந்து தேடி என் தெல்லக்குட்டி நீ வந்தது தாண்டி பெருசு இல்லை. வெள்ளிமலை சிவனடியார். இவன் யாரு வந்துட்டாங்க குட்டி பையன். மேலே வந்து சாமியை பார்த்து கும்பிட்டாச்சு. நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, நிறைய பேர் வந்திருக்காங்க. சுற்றி மலை, ரொம்ப ரம்மியமாக இருக்க இடம். ரொம்ப அழகாக இருக்க இடம். இங்கே நல்ல தண்ணி இருக்குது. அங்கே ரொம்ப நல்லாயிருக்கு. தண்ணியுமே குடிக்கிற தண்ணி மாதிரி தான் இருக்குது. கீழேருந்து போர் போட்டு ஏற்றுறாங்களாம். இது அந்த பாதை, அந்த பக்கம் வந்து நேர் பாதை. இங்கே ஒரு சிவலிங்கம் வச்சிருக்காங்க. யார் சொன்னா? நிறைய பேர் வந்து போகிறாங்க. மனசு வச்சா ஏறிடலாம். இறங்க போகிறோம். சாமியை பார்த்தாச்சு. இந்த சைடு ஃபோட்டோ எடுத்துக்காம குட்டி அழகாக இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கலாம் டிபியில் கூட. கொஞ்சம் கீழே இருக்குவா. கீழே அந்த பெரிய ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அழகாக இருக்குது. மலையோட முக்கால்வாசி தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஏறுறப்ப சைடில் ரைட் சைடில் அது தனியாக ஒரு வழிபாதை போகும். அதில் வந்து ஒரு லிங்கமும் நந்தியும் வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அது தனியாக ஒரு குட்டி தூரம் தான் ஏறி போய் ஒரு பாறை மேலே பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த இடத்துலையுமே வியூ வந்து ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் இறங்குறப்ப தான் பார்த்தோம். நாங்கள் ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆச்சு. இறங்குறது வந்து இன்னுமே ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா ஏறுறப்ப உந்தி பெரிய ஸ்டெப்பாக இருந்தாலும் ஏறியாச்சு டக்குன்னு. பட் இறங்குறப்ப அவ்வளோ சீக்கிரமாக வந்து கால் வச்சு இறங்க முடியல. நான் கொஞ்சம் என் பையனை தூக்கிட்டு டக்குன்னு இறங்கிட்டேன். மற்ற 3 பேரும் ரொம்ப பொறுமையாக தான் இறங்கி வந்தாங்க. உண்மையில இறங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இறங்கியாச்சு. ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் ஆச்சு இறங்குறதுக்கு. இனிமேல் எங்களுக்கு நான் போவோம். என்ன போவான்? ஏய் எப்படி இறங்குறது? நாங்கள் கீழே இறங்கும்போது எங்கள் வியூ இப்படி தான் இருந்துச்சு. கரடு முரடான பாதை, அதே மாதிரி யூ டர்ன் மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் ஸ்டெப்பை தப்பாக வச்சுட்டாலும் நம்ம கதை அதோ கதை தான்.
நம்ம கீழே அந்த வியூ பார்த்துக்கிட்டே நம்ம வந்து ரொம்ப பத்திரமா இருந்ததெல்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்தது. அதுக்காக தான் இந்த வீடியோவே நாங்கள் அந்த வியூவை நாங்கள் எடுத்தோம். இறங்குறப்போ இப்படி தான் இருக்கும். என்னை பிடிச்சிட்டு வர மாதிரி வீடியோ எடுக்க வேண்டியதானே? நடுவில் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க இறங்கி வந்துட்டுருக்கும்போதே நல்ல மழை. நான் ஆக்சுவலாக கீழே இறங்கிட்டேன். மற்ற 3 பேருமே மழையில் நல்லா மாட்டிட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலாக மலைக்கு போயிட்டு அப்படியே பக்கத்தில் சிறுமலை வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு தான் பார்த்தோம். பட் இவங்க எல்லாருமே மழையிலேயே ஆல்ரெடி நனைஞ்சிட்டதுனால நாங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் கொண்டு போயிருந்தோம். ஸோ நீங்களுமே வெளிமலை போகிறதா இருந்தால் எப்போ வேணால் மழை பெய்யலாம். ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ் எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு நேராக நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். பாய். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.